ஹலோ மை டியர் ப்ரோஸ் அண்ட் சிஸ், வெல்கம் பேக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா பீஸா பாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரோப்ளாக்ஸ் ஆபி கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உண்மையிலே இது ரொம்ப சின்ன வீடியோ தான், ஏன்னா விளையாண்டது யாருன்னா சர்ஃப்ஸு. ஸோ நம்ம இன்ட்ரோவை போட்டுட்டு மற்றது பேசலாம். ஸோ போடுறேன் இன்ட்ரோவை. ஆரம்பிக்கலாங்களா? ஓகே கைஸ், நம்ம பார்த்திங்கன்னா சர்ஃப்ஸுக்கிட்ட சேலஞ்சு பண்ணியிருந்தோம். என்னென்னா சொல்கிறதுக்கே கம்மாக இருக்குது. சரி ஓகே, 10 நிமிஷத்துக்கு முன்னே முடிஞ்சால் வீடியோவை முடிக்கிற மாதிரி எடுத்து காட்டுறான் அப்படின்னேன். அவனும் வெறும் 9.5 நிமிஷத்துலேயே முடிச்சு காமிச்சிட்டான். நான் அதை கொஞ்சம் அப்படியே நீட்டி நடித்து ஒரு 9 நிமிஷம் 50 செகண்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே கைஸ், எப்படி தான் விளாண்டுருக்கான்னு நானும் தான் பார்த்தேன். சூப்பராக விளாண்டுருந்தான், வேகமாக விளாண்டுருந்தான் கைஸ். அதுலேயும் 3 டைம் செத்துருந்தான். பட் இருந்தாலும் ஸ்பீடாக விளாண்டோம். ஏங்க துரத்துறாங்க அவன், ஓடு 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 ஓடு. ஸோ வேறு துரத்திட்டு வரான். சரி குழிக்குள்ளே இறங்குவானா? வாய்ப்பே இல்லை. சரி ஓகே, எதுக்கும் வேகமாக நம்ம போயிடுவோம். ஓகே கைஸ், இதெல்லாம் அப்படியே தாண்டி தாண்டி சல்ல ஜம்ப் பண்ணிடலாம். நம்ம சர்ஃப்ஸ் ப்ரோவோட எப்படி விளாண்டுருக்காருன்னு சொல்லிட்டு ரேட்டிங்கில் சொல்லுங்கள் பார்க்கலாம். 10க்கு எத்தனை தருவீங்க சர்ஃப்ஸுக்கு? பார்க்கலாங்க. ஆனால் இவன் நல்லா தான் விளாட்றான், பரவாயில்ல. எனக்கு டைமே கிடைக்காது விளையாடுறதுக்கு. அந்த நேரத்தில் இவன் நிறைய டைம் கிடைக்கும். நான் எதாவது படிச்சுட்ருப்பேன், இல்லை ஏதாவது ஒர்க்கில் இருப்பேன். இவன் சும்மா தான் இருப்பான். அந்த நேரம் பார்த்து இவன் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவான். கைஸ் இப்போ தான் பாருங்கள், பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு செத்துட்டா. இவன் பாருங்க 8 கால் பூச்சி மண்டேன் ஆகிட்டான். ஆனால் எப்படிங்க அது பாசிபிள்? கிளவி மாரி இவனு விட்டாங்க. எங்களுக்கு பாருங்கள், சப்பாத்தி கட்டையை வச்சுட்டு அங்கே பார்த்துட்ருக்குறான். செத்திங்க வாடா, உன்னை வச்சு சப்பாத்தி போட்டுறாங்கிறாங்க. சாக மாட்டேன்டா. யார் விளையாடுறது? சர்ஃப்ஸுடா. பாருங்கடா ஆட்டத்தை. ஏய் ஓகே, என்ன பண்ணுறானே தெரில. ஆகுனா அதை வேறு அழுத்தி பார்த்துட்ருக்குறாங்க. கடுப்பாகுது. சரி ஓகே ஓகே, தெரியாமல் அழுத்திட்டேன்னு சொல்கிறாப்புல. ஓகே எங்கே இங்கே பார்த்தீங்களா? அவனை ஒருத்தர் சாண்ட்விச் மாதிரி போட்டு அழுத்தி பிடிச்சி. சாமி இல்லை எவ்வளோ இன்னொருத்தன் செத்துட்டாங்க கைஸ். பரவாயில்ல, அதுவும் நல்லதான். ஃபஸ்ட்டாக போனால் பெஸ்ட்டாக போவோம். ஏங்க இன்னொருத்த வராங்க, இவனை தள்ளி விட்டுடலாமா? பேர் என்ன? கிருத்திகா கைஸ். இது என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேர் கிருத்திக். ஏடா இது இவன் பேர்லாம் வந்திருக்கு. என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பேருங்க அது. ஆனால் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்கே. அவன் ஹெச்ஆர்ஐன்னு வரும், இவனுக்கு கேஆர்ஐன்னு ஆரம்பிக்குது. அவன் ரித்திக்கு, இவன் கிருத்திக்கு. பட் நேரம் தான் இருந்தாலும் நான் அவனை கிருத்திக்குன்னு தான் கூப்பிடுவேன். ஸோ இவன் எவ்வளோ தூரம் நம்ம கூட வரான்னு பார்க்கலாம். ஏங்க இங்கே பாருங்கள், குழாய்கள் மீது ஏறி குதித்து ஓடுகிறோம். என்னடா அது? என்னங்க அது? அப்படி கண்ட்ரோல் குழம்பிருச்சு போல், செத்துட்டா. ஐயோ இந்த கிருத்திக்கு இப்போ போயிடுவானே. போயிட்டாங்க. ஸோ இப்போ அவனை போய் பிடிக்கவும் முடியாதா? கண்டிப்பாக பிடிக்க மாட்டான் தெரியும். சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறான். கைஸ் இவ்வளோ பெரிய ஏனியில் அவன் பொறுமையாக ஏறிட்டுருக்கான். அந்த கிருத்திக்கு நேரம் போயிருப்பாங்கண்ணே. ஐயோ ஐயோ மறுபடியும் துரத்துவான்னு நினைக்கிறேன் கைஸ் அந்த பீஸா பாப்பா. இப்படி நடந்தானா அவன் முடிஞ்சான். இல்லை கைஸ் இப்படி வரலாம். பார்த்தீங்களா அவனுக்கு மண்டல மேலே பல்ப் எரிஞ்சிட்ருக்கு. அப்படி ஓடியாரா? காமெடி பீஸ். எங்க கிருத்திக்குங்க பார்த்துட்டேங்க. எங்கள் கிருத்திங்கோட பேர் வச்சுட்டு ஒருத்தக்கிறான். சரி பார்க்கலாம். சர்ஃப்ஸ் ப்ரோவோட கேம் ப்ளே வேறு மாதிரி இருக்குது. சரி ஓகே, குழிக்குள்ளே இறங்கிட்டோம். என்னது அது? டிமாண்டி காலனி 2ல் வர்ற மாதிரி ஆடிட்டுருக்கிறானுங்க. தூக்குள்ள தூக்கி டக்க ஆடிட்டுருக்கானுங்க. யாரா அவனுங்க? கோமாளி வரமாப்படா. கைஸ் நம்ம தான் கதவை திறந்து விட்றோம். திறந்த கதவை திருப்பி திறக்கிறாங்க இன்னொருத்த. ஓகே எல்லாம் சேர்ந்து பட்டன் அழுத்து. ஐயோ அவனுங்க கீழே போயிட்டான். என்னங்க லாஜிக் இது? அவன் எப்படிங்க கீழே போனா? அவனும் நம்ம லிஃப்ட்டில் தானே இருந்தான். அப்படியே லிஃப்ட் மட்டும் அது என்னது ஐயோ பேர் என்னமோ சொல்லுவாங்களே. அப்பப்போ பேர் வேறு மறந்து போயிருதே. காத்தா? இல்லை ஐயோ இது ஃபாகா? ஐயோ என்னடா அது பேரே மறந்து போச்சு. சந்தோஷம் விடுங்க. உட்காந்தனால யோசிச்சுட்டுலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. சரி ஏங்க இந்த லிஃப்ட்டு மேலே போகிறதுக்குள்ளே தயவு செஞ்சு நமக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் கொஞ்சம் ஏறி இருக்காங்க. எங்கள் கிருத்திக் வந்துட்டான், பரவாயில்ல. எவ்வளோ தூரம் வரான்னு பார்க்கலாம். லைக் அக்கௌண்ட்டு கூட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இவன் பாருங்க பொறுமையாக போய் நின்று அடிச்சுட்டான். பார்த்தீங்களா? அவன் மொத்தம் எத்தனை டைம் செத்துருக்கான் கைஸ்? இந்த வீடியோவில் அவன் மொத்தம் எத்தனை டைம் செத்துருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் நோட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம்.
ஓகே. அப்படி கமெண்ட்டில் சொல்கிறவங்க பேரை நான் ஷவுட் அவுட் கொடுப்பேன்டா. உங்களுடைய ஐடியை வந்து நான் யூடியூப் சேனலில் ஷவுட் அவுட் கொடுப்பேன். ஷவுட் அவுட்னா சொல்லுவேன்டா, அது கூட தெரியாமல் இருக்காதீங்க. கைஸ், போன வீடியோவில் கிராணி வீடியோவில் என் தொண்டை வந்து ஒரு மாதிரி இருந்தது. இவன் பாருங்க தொண்டை நசிங்கி செத்துட்டா. இதை மிக்சியில் போட்டு அடிக்குது. கிருத்திகை செத்துட்டா போட்டே. இப்படி சாவற பாருங்க, இறங்கனாலே வலிக்கு விட்டு செத்துட்டான். சரி ஓகே, அவ்வளோதான். எல்லாம் செத்து விளையாட்டுருக்கிறேன் பாருங்க கைஸ். இதுலேயே 5 டைப்புக்கு மேலே செத்துட்டா எனக்கு தெரிஞ்சு. சரி பார்க்கலாம். ஏங்க இந்த கிருத்திக் எங்கங்க போகிறாங்க? அவன் போயிட்டாங்க. மறுபடியும் செத்துட்டான்டா. என்னடா செத்துட்ருக்குறேன், ஆடுறா அவளுக்கா. பார்த்தீங்களா கைஸ் சர்ஃப்ஸோட கேம் பிளேவை? மறுபடியும் எத்தனை டைம்டா கைஸ் அவன் இந்த லெவலில் ரொம்ப தடுமாறிட்டாப்ல. நான் இதை கிருத்திக் அவனும் செத்துட்டான்னு நினைக்கிறேன். செத்துட்டானா இல்லையா? அவன் செத்துட்டானா? இல்லை செத்துட்டான். சூப்பர். எப்பயாவது ஒழுங்காக ஆடுறானான்னு பார்க்கலாம். நாய் சர்ஃப்ஸு போடா போ. கமான் சர்ஃப்ஸு ஏறுறா ஏறு. ஏங்க அதெல்லாம் மனுஷன் தலையா? ஏங்க நான் ஏதோ குப்பை கொட்டுதுன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. கண்ணெல்லாம் உருண்டு ஓடுது. அட்டே பீஸா பாப்பா செத்தப்ப என்னென்ன வேலை பண்ணுறான் பாருங்க அவன். அப்போ பீஸாவை சிக்கன் போட்டு செய்கிறதில்ல, சிக்கன் பீஸாவை சிக்கன் போட்டே செய்கிறதில்ல அவன். மறுபடியும் சாப்பிட்றான். என்னடா பண்ணி வச்சுருக்க? ஏங்க இதெல்லாம் நான் கட் பண்ண கூட கூடாதுன்னு இருக்கிறேன். எனக்கு கட் பண்ணணும்னு வைங்க வீடியோ ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால தான் நான் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். அப்புறம் 7 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். அவ்வளோ சின்ன வீடியோலாம் யாருங்க பார்ப்பா? அது ஒரு மாதிரி இருக்குங்க. அது பார்க்காமே இருந்துடலாம் அப்படின்னு தோணும். இந்த 10 நிமிஷம் ரேஞ்சு தான் கரெக்ட் ரேஞ்சு. அதுக்கு மேலே வந்து வீடியோ போச்சுன்னா நல்லா இருக்காது. எனக்கு அப்படி தோணுது. இல்லை ப்ரோ சின்னதாக இருந்தாலும் பரவாயில்ல போடுங்க அப்படின்னா சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி காமெடி பண்ணுற சம்பவங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துட்றேன். ஓகே. இது என்னங்க அதாவது தோர் ராக்னராக் படத்தில் தோரை வந்து கட்டி தொங்க விட்ருப்பாங்க பார்த்தீங்களா? ஸ்டார்டிங் சீனில் ஜெயிலுக்குள்ளே போட்டு வச்சிருப்பான்ல, அவன் பேர் என்ன, சர்ட்டர். அது மாதிரி இருக்குது. சரி ஓகே. நானே எரிக்குழம்புக்குள்ளே முக்க போகிறானுங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை. பாருங்கங்க எரிக்குழம்புலாம் ஊற்றுது. எப்படி பீஸா பாப்பா கடைக்குள்ளே எரிக்குழம்பு வந்தது? இன்னும் லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. சரி மறக்காமல் இந்த லெவலை கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே நல்லா லைக் பண்ணிட்டு பாருங்க பாப்பா. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாடி. இவன் மனுஷனா பேயா அரக்கனா ராட்சசனா இல்லை சைக்கோவா ஒன்றும் தெரியல. ஸ்பைடர் மாதிரிலாம் மாறி வரான். அப்போ வந்து அவன் பேயாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேய் ஸ்பைடர் மாதிரி எல்லாமா மாறும்? என்னடா லாஜிக் இது? வேணமாடா அவன் எப்படி எல்லாம் மாறுவேன்டாடா அப்படிங்கிறதுக்கு. ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி அவ்வளோ வேகமாக ஓடி வரான். பரவாயில்ல. இதில் ஹார்ட் மோட் இருந்தால் நல்லாயிருக்குங்க. ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்ச கேமில் இந்த பீஸா பாப்பா ஒன்று. ஓகே. எங்கள் அப்பா வேறு கூப்பிட்றாரு. என்ன இல்லை சர்ஃப்ஸ் ப்ரோ தான். ஓகே. இப்போ பார்த்தீங்களா ஏங்க வெளியே வந்துட்டாங்க அவ்வளோ சீக்கிரமா? பரவாயில்லையே. கைஸ் ஓகே. இதை வந்து வெளியே போகிறதுக்கான வழி கிடச்சிருச்சு. வீட்டுக்கு ஓடுறாங்கிறாங்க. போட்டு என்னங்க அது? என்னங்க இருட்டாயிருச்சு. வருவானே அவன். ஐயோ வரானா எங்க வராகவன் வெறி கொண்ட வேகமாக ஓடி வரான். ஐயோ ஓடுறா நிற்காதரா சர்ஸு ஓடுறா. கைஸ் பக்கத்தில் வந்துட்டான். ஓடுறா நிற்காத சர்ஃப்ஸு. கைஸ் என் தம்பி அவ்வளோ கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கான். தயவு செஞ்சு ஒரு லைக் போடுங்களே. எனக்காக இல்லைனாலும் என் தம்பிக்காக போடுங்க. ஓகே. கிட்ட வந்துட்டோம். கைஸ் அதை பொட்டியை பார்த்துட்டு எங்கே அவன் வரானா? வரல. சரி போ கைஸ். எப்படி முடிச்சிட்டோம்ல பார்த்தீங்களா? சீசாவில் இருக்கும் போய் இப்போ பேட்ச் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ பர்ஃபெக்டாக முடித்தோம்னு? எப்படி நாங்கள்லாம் யார் கைஸ்? ஓகே கைஸ், நம்ம ஓட்டிங் வச்சபோது ரோப்ளாக்ஸில் தான் அதிக பேர் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்க்கும்போது நான் 50-50 இருந்தது. ஸோ ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே கைஸ், லவ் யூ ஆல். டாடா பை பாய். போயிட்டு வாங்கடா டே. எப்போ